வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 4ல இருந்துட்டு பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். இத சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டாபிக் பத்தி சொன்னது லூயிஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சில தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எடுத்தோம், அதாவது சில சிஸ்டம் எடுத்தோம்னா அதோட மாஸ் அண்ட் காம்போசிஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சரௌண்டிங்கோட எந்த ஒரு சேஞ்சஸ், அதாவது சேஞ்சஸ் இருக்காது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், க்ளோஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவோம். இது எது ஓப்பன் சிஸ்டம்ங்கும் போது அதோட மாஸ் அண்ட் காம்போசிஷன் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும், அப்படிதானே? ஸோ இவர் வந்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு வந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பேசஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கதான் என்ன கான்செப்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஏதாவது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் காம்போசிஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டிலே என்ன இருக்கும், கண்டிப்பா சேஞ்சஸ் வரும். அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர், N1, N2, Njன்னு போடுறேன். இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். N1 மாலிகுல்ஸ், N2 அப் டு Nj வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த என்ன சிஸ்டம், இந்த என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த எக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? இங்க எக்ஸுங்கிறத என்னது, பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா இதுல நான் இதை வந்து டிஃபரன்சியேஷன் ஃபார்முக்கு எழுதுறேன். அதாவது dx இது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா டோ எக்ஸ் பை டோ டி, இந்த இடத்துல டிடின்னு போடுவோம். இங்க கீழே வந்து அந்த டெம்பரேச்சரை தவிர்த்து ரிமைனிங் எல்லாம் எழுதணும். ப்ரெஷர் N1, N2 அப் டு Nj வரைக்கும் வரும். இது எது ப்ரெஷரை பொறுத்து நான் எழுதுறேன்னா டோ எக்ஸ் பை டோ பி, இங்க வந்துட்டு டிபின்ட்டு வரும். இங்க யாரில் வருவாங்க, அப்போ ப்ரெஷரை தவிர்த்து எழுதணும். அப்போ டெம்பரேச்சர் N1 அப் டு Nj வரைக்கும் எழுதணும். பிளஸ் இதே மாதிரி N1 அப்படிங்கிற மாலிகுலுக்கு எழுதுறேன்னா டோ எக்ஸ் பை டோ N1, இங்க dN1, டெம்பரேச்சர், ப்ரெஷர், N2 அப் டு Nj. N1 இங்க மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்படி போயிட்டே இருந்துட்டு ஃபைனலி யார் வரைக்கும் வந்துடும், டோ எக்ஸ் பை டோ Nj, இங்க dNj அப்படின்ட்டு வரும். இங்க டெம்பரேச்சர், ப்ரெஷர், N1, N2. ஓகேவா? அந்த Nj-வை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் சும்மா N3, N4 அது வரைக்கும் சொல்லுவோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன், இதோட டிஃபரன்சியேஷன் ஃபார்மா நான் இங்க வந்து எழுதிருக்கேன். ஒவ்வொரு இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருந்தா எப்படி இருக்கும், ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஈக்குவேஷன்ல. இதுல ஏதாவது ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் ஏற்படுது டெம்பரேச்சர்ல, ப்ரெஷர்ல, ஆனா அமௌண்ட் ஆஃப் கன்ஸ்டுவன்ஸ்ல, அதாவது N1, N2 இந்த மாதிரி இதுல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா எதுலயும் சேஞ்சஸ் வந்துடும், இந்த எக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டிலையும் சேஞ்சஸ் வந்துடும். ஏன்னா இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டில இது கம்ப்ளீட்டா எதை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, இது ஃபுல்லாத்தையும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இது ஏதாவது ஒண்ணுல ஸ்மால் சேஞ்சஸ் வந்தா கூட எங்கேயும் சேஞ்சஸ் வந்துடும், இந்த எக்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டிலையும் சேஞ்சஸ் வந்துடும். ஸோ நம்ம சேஞ்சஸ் நடந்தா இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்மால் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் காம்பனன்ட்ஸ்ல. இப்ப நான் இங்க வந்துட்டு எப்படி சொல்றேன்னா x1 பார்னு எடுத்துக்கிறேன். எதனா டோ எக்ஸ் பை டோ N1, டெம்பரேச்சர், ப்ரெஷர், N2 அப் டு Nj வரைக்கும் இருக்குது. அதாவது N1ங்கிற காம்போசிஷன்ல சேஞ்சஸ் நடந்தா இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இது ஃபுல்லாத்தே x1 பார்னு சொல்லுவேன். சேஞ்சஸ் வருதுல, ஸோ அந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்ல, அதனால x1 பார்னு சொல்றோம். அப்போ N2ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா x2 பார்னு சொல்லுவோமா, என்ன வரும், டோ எக்ஸ் பை டோ N2 dN2, டெம்பரேச்சர், ப்ரெஷர், N1 அப் டு Nj வரைக்கும். அப்ப நான் இந்த சேஞ்சஸ் நடக்கக்கூடிய டேர்ம்ஸை நான் எங்க சப்ஸ்டியூட் பண்றேன், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? அப்ப எனக்கு இந்த dxங்கிற ஃபார்மேட் வந்து எப்படி கன்வெர்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. டோ எக்ஸ் பை டோ டி, இங்க dt, ப்ரெஷர் N1 அப் டு Nj பிளஸ் டோ எக்ஸ் பை டோ பி dp, டெம்பரேச்சர் N1 up to Nj
இந்த இடத்துல அதாவது டோ எக்ஸ் பை டோ என் ஒன் அந்த இந்த டேர்முக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணும் எக்ஸ் ஒன் பார்னு போடணும். எக்ஸ் ஒன் பார் ஆல்ரெடி அங்கே டிஎன் ஒன் இருக்கு, ஸோ அது அப்படி தான் போடுவோம். டிஎன் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பார் டிஎன் டூ இப்படி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக யார் வரைக்கும் வந்தோம் எக்ஸ்ஜே பார் இன்ட்டு டிஎன்ஜே. ஓகேவா, எல்லா காம்போனன்ட்ஸ்லேயும் சேஞ்சஸ் வந்தால் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இதே டேர்மில் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சிஸ்டமில் டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷரை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக நான் அந்த சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணும்போது டிடி டிபிங்கிற டேர்ம்லாம் 0 ஆயிரும். அப்போ இதை 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலாக டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பார் இன்ட்டு டிஎன் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பார் டிஎன் டூ ப்ளஸ் எக்ஸ்ஜே பார் இன்ட்டு டிஎன்ஜே. ஓகேவா, ஸோ இதுதான் எனது பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிக்கான ஈக்குவேஷன். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு கேட்டாங்கன்னா இந்த இதுவும் கேட்கலாம், அடுத்து ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய இதையும் கேட்கலாம். ஸோ பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது பூரி சர்மா புக்ல இருந்து ரெஃபர் பண்ணது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி எக்ஸ் ஆஃப் எனி கன்ஸ்டுயன்ட் may be recorded as the contribution of 1 mole of the constituent to the total value of the property of the system under specified conditions. நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த டோட்டல் அளவு இருக்கக்கூடிய அந்த டோட்டல் வேல்யூலேயே சேஞ்சஸ் வரும். நம்ம ஏதாவது 1 மோல் ஆஃப் பர்டிகுலர் சப்ஸ்டுவன்ட்டோட இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தா கூட இந்த டோட்டல் வேல்யூலேயும் என்ன இருக்கும் சேஞ்சஸ் வரும் அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸில். ஓகே, நம்ம இப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷரை கான்ஸ்டன்ட் ஆச்சோம்ல, ஸோ இது ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ் தானே. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸில் டோட்டல் இந்த வேல்யூலே ப்ராப்பர்ட்டியோட வேல்யூலேயே நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஏதாவது ஒரு சில அதாவது காம்போனன்ட்ஸ்லேயோ அல்லது அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ப்ரெஷரையோ என்னது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டின்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.